ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அகைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆவலா கேட்டுருந்த பிக்சர் பொசிஷன், அதாவது ஃபிகர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ட்ரிக்ஸ்லாம் எதுவும் இருக்காது. என்னன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுறது தான். இந்த சிபிஐடி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து போடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு செட் ஏ இருக்கு இல்லையா ப்ராக்டிஸில், இதுல இருந்து 3 3 பிரிக்கிறேன் நானு. சரிங்களா? 3 3 பிரிச்சா எனக்கு என்ன ஆகுது? லெஃப்ட் 3 ரைட் 3 வருது. செட் ஏ. அதாவது கொஸ்டின்ல லெஃப்ட் ரைட்ன்னு 3 பிரிஞ்சிருது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3ல சேமா இருக்கான்னு பாருங்க, சேமா இருக்கு. அடுத்த 3 சேமா இருக்கான்னா சேமா இருக்கு. அப்போ இது கரெக்ட். அடுத்து 3 நான் பிரிக்கிறேன். 3 பிரிச்சா எனக்கு என்ன தெரியுது? அதாவது செட் ஏக்கும் செட் பிக்கும் 2 மாறி இருக்கு. ஓகே, இதுல 2 அடுத்தது சேமா இருக்கான்னா சேமா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அடுத்து செக் பண்றேன். அடுத்து செக் பண்ண என்ன பார்க்குறேன்னா, அடுத்து அதே மாரி 3 பிரிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் கடைசி 2மே சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து 3 பிரிக்கும்போது எனக்கு என்ன தெரியுது? 1 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் 3 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் சி நான் போடுறேன். அடுத்து 4வது நான் பார்க்கும்போது 3 3 தான் செக் பண்றேன். இந்த 3க்கு இந்த 3க்கு 2 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்த 3க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் 4 சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? 3 3 நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பார்க்கறோம்ன்றதா 2 2 பார்க்கலாம், இல்ல மொத்தம் 6ஆவும் கூட பார்க்கலாம். அவங்க அப்சர்வேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி. அதனால இது பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி இருக்கும். பேட்டரி நம்பர் 4 வந்து அப்சர்வேஷன் டெஸ்ட்ன்னு இருக்கும். ஏன்னா, அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்ன்னு பார்க்குறாங்க. இந்த பிக்சர் ரீப்ளேஸ்மென்ட், அடுத்து 6, அடுத்து 9, அடுத்து எஸ்ஆர், எஸ், நோ. ஸோ இதெல்லாமே அப்சர்வேஷன். நம்ம எவ்வளோ ஃபுல்லா அந்த ஸ்க்ரீனை பார்க்குறோம். இப்போ செட்டியே நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கனாலே, செட்டியேல கொஸ்டின் நம்பர் 1 ஃபுல்லா பார்த்து, அது அப்படியே இருக்கிற மாரி நீங்க கனெக்ட் பண்ணாலே, உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் அதிகமா இருக்கு. இந்த மாரி நீங்க ஃபுல்லா பார்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா, கட்டாயம் அந்த 9, 6லாம் கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. எஸ், நோலாம். அந்த கொஸ்டின் நீங்க ஃபுல்லாவே மனப்பாடம் பண்ணிடலாம். அந்த செகண்ட் பார்க்குற செகண்ட் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல போவோம். எப்படி போறாங்கன்னு. இதுல பாருங்க நம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு பக்கம் மாறி மாறி இருக்குது. சரிங்களா? இதுல இருந்து அந்த சைடு மட்டும் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சமமா இருக்கு. அடுத்த டெஸ்ட் பாருங்க. அடுத்த டெஸ்ட்ல வந்து எது எது உல்டாவா இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாத்தி வச்சிருக்காங்க. இதுவும் எல்லாம் கரெக்டா தெரியுது. அடுத்துல பாருங்களேன், கடைசி ஃபர்ஸ்ட் 3ல மாறி இருக்கு. அடுத்த 3ல பாத்தீங்கன்னா அதுவும் மாறி இருக்கு. மொத்தம் 4 மாறி இருக்கு அதுல. நீங்களும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் ஃபாஸ்டா போறனால எத்தனை மாறி இருக்கு எனக்கும் சரியா தெரியாது. அடுத்துல பாத்தீங்கன்னா 2 மாறி இருக்கு. அடுத்து எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் எப்பயும் சொல்ல மாதிரி ரொம்ப இழுத்துறாதீங்க. ரொம்ப இழுத்தா மாறிடும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 2 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 3 மாறி இருக்கு. அடுத்துல 3 மாறி இருக்கா? அது 3 3 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மாறிடுச்சு. எல்லாத்துலயும் 3 3 ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த பிக்சர் இமேஜ் எல்லாமே மாறி இருக்கு. இதுல வந்து 3மே மாறிடுச்சு. ஸ்டார்டிங் 3மே மாறி இருக்கு. இதுல வந்து இந்த ஆப்ஷன் என்னமோ நம்ம கடைசி ஃபர்ஸ்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் கடைசி சேமா இருக்கும். நடுவுல இருக்கலாம் மாறி இருக்கணும். ஆனா எக்ஸாம்ல எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் பார்க்கறது தான். ஏன்னா இந்த கொஸ்டின்ல நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கடைசி பாருங்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அது இல்லன்னா அது மட்டும் மாறி இருக்குன்ற மாரி நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதாவது ஃபர்ஸ்ட்லயும் கடைசிலயும் அப்படியே சேமா இருக்கும். மீதி மட்டும் மாறுன்ற மாரி நான் சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்க்கணும். ஸோ அதனால நம்ம ஃபுல்லாத்தையும் தான் செக் பண்ணணும் இதுல. இதுல பாருங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க. 2 மட்டும் தான் அப்படியே இருக்கு. நடுவுல இருக்கு 2. மீதி எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. இதுல 2 சேஞ்சு, அடுத்ததுல 1 சேஞ்சு, 3 சேஞ்சு. இதுல அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3மே சேஞ்ச் ஆயிருக்கு. 4 சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல ஒரு கோடு மேல 1, 2, 3, 4 சேஞ்ச் ஆயிருக்கு. மேல இனிமே ஏ வருதுல்ல, அது மேல டிசைன் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கீழ மேல இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. 2 சேமா இருக்கு. சேமா இருக்கு. சேமா இருக்கு. இல்ல 2 சேஞ்ச் ஆயிருச்சு. இதுலயும் வந்து 2 சேஞ்ச் ஆயிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா 3மே சேஞ்ச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் 3மே சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 2 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 1 2 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 1 2 3 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோன்றதெல்லாம் முக்கியமாக இருக்குது இதில். அடுத்ததுல 3 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 1 2 3 2 சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பார்க்கணுன்றதோட இந்த இது மாத்தி மாத்தி போடுறோம் பார்த்தீங்களா? இதுல தான் ட்விஸ்டே இருக்கு. அந்த கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வந்து செட் பண்றது தான். இதுலயே 2 சேஞ்ச் ஆயிருக்கு. 1 2 3 அடுத்து 1 2 இதுலயும் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் நினைக்கிறேன். இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் அந்த இது சர்க்கிள்ல போட்டோம் இல்லையா? அந்த மாரி இதுலயும் நம்ம ஃபாஸ்ட்டா போட்டோம்னா, இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 1 2 3 அங்கங்க 1 2 தப்பாகுதுல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா? அடுத்தது நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது தப்பா இருக்கா எல்லாமே கரெக்டா போடணும்னு நினைச்சோம்னா கஷ்டம் தான். ஏதோ அந்த 1 2 கொஸ்டின் ஏதோ தப்பாகுதுன்னா அதை விட்டுறணும் அது. 1 2 இதுலயும் பாருங்க சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலர் கூட ஒரே மாதிரி இருக்கு. ஆனா சிம்பிள்ஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கு. லெஃப்ட் ரைட்ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. 3 4மே சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 2 இந்த சதுரத்திலயும் பாருங்க அந்த பிளாக்ல ஷேட் இருக்கு இல்லையா? அந்த ஷேடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 1 2 3 1 1 2 1 2 3 4 இதுலயும் 4 சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல எல்லாமே சேமா இருக்கு. 1 2 இப்போ சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கொஸ்டினை விட்டுட்டு கூட போயிடுங்க சரிங்களா? அடுத்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க மீதி டைம் இருக்குன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ரொம்ப மைனூட்டா டிஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஒன்று ரெண்டு 1 2 3 இதுலயும் 3 வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த பாருங்க இதுல ரெண்டு மாத்தி இருக்கு. நம்ம இந்த இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே தெரியும். இல்ல பிரைனை கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கும் டைம் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லா போட முடியல. ஸோ நம்மளுக்கு மட்டும் டைம் ஆஃப் ஆகிருக்காது. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். இல்லை பாருங்க 66 போட்டிருக்கோம். 63 ஸ்கோர் வந்து எடுத்திருக்கோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்கோர் பாருங்களேன் 63.3 நிக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் டி ஸ்கோர் 60ன்றதெல்லாம் ஒரு பெட்டரான ஸ்கோர் தான் இதெல்லாம். ஏன்னா 60லாம் எக்ஸாம்ல எடுக்க முடியுமான்னு கேட்டா இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷன் அதாவது இந்த டெஸ்ட் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த டெஸ்ட் வச்சு செக் பண்ணோம்னா ஆல் ஓவர் ரேங்க்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் டி ஸ்கோர்ல வந்து 60ன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்க இதுல 60 போட்டீங்கன்னா கட்டாயம் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா 70 வரதுக்கே சான்சஸ் இருக்கு. ஃபுல்லாவே அனுவே தான் இருக்கும். எதுலயுமே சீக்கிரம் வந்து ஃபுல்லா அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல ஸ்டார்டிங் வேறயா? நம்ம ஒரு 2 3 டெஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து டக்கு டக்குன்னு வந்துரும். இப்ப நீங்களே இது வந்து கவனமா நோட் பண்ணுங்க.
3 3 பாருங்க. 3 3 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 மாறி இருக்குன்னா, அடுத்த 2 1 மாறி இருக்கு. இதுலயும் 1 2 மட்டும் மாறி இருக்கு. 1 2 மாறி இருக்கு. 3 4 மாறி இருக்கு. இதுலயும் 1 2 3 மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3மே மாறிடுச்சு. சம்டைம்ஸ் 3 3 செக் பண்ணுவேன். இல்ல 1 1 கூட அப்படியே செக் பண்ணிட்டு வந்துருவேன் நானு. ஏன்னா அந்த டைம்ல எப்படி தோணுதோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம மாத்திக்கிறது தான் நம்ம. 1 2 3 4 அதே மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 இதுலயும் 1 2 இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 2 3மே சேஞ்ச் ஆயிடுச்சு. 4மே சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த இதுல எல்லாமே சேமா இருக்கு. இது இந்த இதுல பாருங்களேன். இந்த ரெஸ்ட் ரூம் சிம்பல் இருக்கு இல்லையா? அந்த ரெஸ்ட் ரூம் சிம்பல்ல உள்ள இருக்க அந்த எமோஜி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. மெயில், ஃபீமேல்ன்ற கேட்டகரிய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு சிம்பலுக்குள்ள சிம்பல் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் நம்ம. இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து இதுக்கு ஒரு இது மாரி நான் இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு இது மாரி ட்ரிக் மாரி வருது. ட்ரிக் மாரின்னா ஒரு ரிப்பீட்டட் ஆகுற மாரியே இருக்கு. ஆனா என்ன நான் சொல்றேன் நானு. அது சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டுமே ஒர்க் ஆகுதா? இல்ல எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஆனா சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் அந்த மாரி வருது. இது மேபி இந்த பேட்டர்ன்ல இருந்து வரலாம். அதாவது இங்க டெஸ்ட் குடுக்குறாங்க இல்லையா? இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வரலாம். எக்ஸாம்லன்றது எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம நார்மலா போடுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ வருது. சான்சஸ் நெறையாவே இருக்குது. அந்த இதுதான் நான் சொல்றேன் நானு. இல்ல ஒரு டி வந்துச்சுன்னா, அடுத்து டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு பி வந்துச்சுன்னா, ஒரு பி. அதாவது ரிப்பீட்டட் ஆவற மாரி. கொஸ்டினுக்கு கீழ அதே மாரி மாடல்ல வர மாரி வருது. இத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து குளோஸ் பண்ணிட்டோம் இந்த செக்ஷன. அதாவது 3 மினிட்ஸ்ல. எல்லாமே வீடியோ வந்து ஸ்டார்ட்டிங்ல மட்டும் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க எல்லாருமே. சரிங்களா? வீடியோ வந்து போறது உங்களுக்கு தான். எதுக்கு நான் நடுவுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். எனக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ, அந்த பாயிண்ட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும்போது நான் அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க பாருங்க. 2x கூட ஃபாஸ்ட்டா உங்களுக்கு டைம் இல்லையா? வேகமா கூட வச்சு நீங்க பாருங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ எனக்காண்டி போடல. உங்களுக்காண்டி தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்த நேரத்துல வந்து நானும் பிராக்டிஸ் பண்றத விட்டுப்புட்டு உங்களுக்கு ஏன் நான் வீடியோ போடணும் சொல்லுங்க? எல்லாமே நம்ம பசங்க எல்லாருமே வந்து நல்லபடியா எழுதணும். யாரும் இன்ன வரையும் சிபிஐடிக்கு வந்து வீடியோ போடல. சரி நம்மளாவது நம்மளுக்கு தெரிஞ்சது போடலாம்னு சொல்லி தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இல்லன்னா நான் வந்து கிளாஸ வந்து இது முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நெனச்சுட்டு இருந்தேன். சிபிஐடிலாம் முடியட்டும். நம்ம வந்து டெக்னீஷியன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். சரி நானும் பார்த்தேன் யூடியூப்ல யாரும் தமிழ்ல யாரும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஒரு கைட்னஸா இருக்கட்டுமே சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இத முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சரிங்களா? யாருன்னா உங்கள மாரி தெரியாம நீங்க இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாரி தெரிஞ்சவங்க
உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணும்போது, நீங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணக்கூடாது? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அவங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். யாரையும் போட்டியா நெனைக்காதீங்க. போட்டிகள் இருந்தா தான் வந்து நம்மளுக்கே வந்து சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம மட்டும் தனியா போய் ஜெயிச்சா என்ன தெரிய போகுது? சொல்லுங்க. மொத்தம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து போட்டிகள்லாம் வராது. பயப்படாதீங்க சரிங்களா? ஏன்னா இதுல வந்து மார்க் 10 மார்க்கு, 15 மார்க் வித்தியாசம் வந்தாலே உங்களுக்கு வந்து ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா, 1 மார்க் அந்த மாரி செகண்ட் தான் வந்து வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு உங்க மார்க் வந்து குறைக்கவும் செய்யும், நல்லா ஏத்தவும் செய்யும். அது பேஸ்ட் ஆன அடுத்தவங்கள பொறுத்து தான் அது. அடுத்தவங்க எப்படி போடுறாங்கன்னு. அதுக்காண்டி அடுத்தவங்களுக்கு சொல்லாம நம்ம மட்டும் படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல முடிச்சனால, இத முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 10 செகண்ட் ரிமைனிங் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் வந்து 10 செகண்ட் முன்னாடி நம்ம தான் சப்மிட் பண்றோம். அதாவது டெஸ்ட்ட. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இல்ல நான் எத்தன தாட்டி போட்டாங்க பாருங்க. இதுல பாருங்க. 72 அட்டெண்ட் பண்ணி 65 தான் கரெக்ட்டா இருக்கு. சரிங்களா? இதுலயும் தப்பு வரதான் செய்யும். நம்ம இதுல ஸ்கோர் பாருங்களேன். 63. ஏன்னா இது ஓரளவுக்கு ஈஸியா இருந்திருக்கு. அதனால இதுல வந்து 62.7. அது நம்ம கம்மியா அட்டெண்ட் பண்ணியும் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. இவங்கலாம் வந்து எப்படி பாஸ் பண்ணி போட்டுருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம். 6.93 கணக்கு வருது. இது வந்து தப்பா காட்டுதோ நம்ம டைமிங். இதுல எங்கங்க நான் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? மொத்தம் 4 பிக்சர் 3 பிக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம 4ன்னு போட்டோம். இந்த இதுல அதே மாரி தான். எல்லாமே ஒரே மாரி குச்சி குச்சா இருக்கனால எந்த பறவை எதுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளும் போட்டுட்டோம். ஓகே. இதுலயும் தப்பு. அதான் தப்பு ஒரு ஒரு தாட்டி நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது எப்படி தப்பு பண்ணியிருக்கோம்? நம்ம எப்படி பார்த்தோம் இந்த கொஸ்டின? பாருங்க சியும், ஈயும் தெரியாம நான் வந்து பின்னு போட்டேன். அதாவது ஏன்னு போட்டேன். தப்பே இல்லன்னு. இங்க சியும், ஈயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. சின்ன நடுவுல ஒரு கோடு போட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து மாத்திட்டாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 தான் சேஞ்ச் பண்ணேன். சாரி 3 இருக்கும் மாத்திட்டேனாட்டுருக்கு. 2 தான் மாறியிருக்கு. அந்த 80ம் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதும் மாறியிருக்கு. நம்ம 3 மாத்தி போட்டோம். அதே மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் அந்த பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் மாரி தான் தெரிஞ்சுச்சு 2மே. அந்த இதுல பார்க்கும்போது ட்ரையாங்கிள் அப்படியே இருக்க மாரி இருக்கு. எந்த தப்பும் இல்ல நெனச்சேன். ட்ரையாங்கிள்ல இருக்க மாத்தி போட்டு அதுல ஒரு தப்பாயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதுவும் அதாவது 2மே சர்க்கிள்ல இருக்கு. உள்ள இருக்க இமேஜ சரியா பார்க்கும்போது 2 சர்க்கிளு, அடுத்து ஒரு 1, அடுத்து எக்ஸ் டிக்கு, காப்பி பேஸ்ட் அந்த சிம்பிள்ன்னு சொல்லி அப்படியே போட்டு போயிட்டேன். இதுலயும் கொஞ்சம் தப்பாயிருச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கரெக்ட்டா போட போட பிராக்டிஸ்ல வந்து கரெக்ட்டா வந்துரும். முன்ன என்ன போட்டோம் நம்ம 65 ரொம்ப அட்டெண்ட் பண்ணோம். இப்ப வந்து 72 அட்டெண்ட் பண்ணி 10 மினிட்ஸ் இருந்துச்சு. இனி போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆக்க வேணாம் சின்னதா சொல்லி நிப்பாட்டிட்டேன். 2 டெஸ்ட்லயே போட்டுக்கலான்னு. போக போக பார்த்தீங்கன்னா, இன்னும் டைமிங் கொஞ்சம் ஷார்ட் பண்ண அக்யூரசி நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட டெஸ்ட் தான். என்ன ஸ்கோர் இருக்கும் பாருங்க. இதுலயே 72 போட்டு 66 இருக்கா? அவ்வளோதான். 60 அந்த ரேஞ்ச் தான் வந்து கரெக்ட்டா வருது. ஃபுல்லா போட்டுர்றோம். போட்டாலுமே அந்த அவசரத்துல போடுறோம் இல்லையா? அதனால கொஞ்சம் மார்க் வந்து இதுதான் ஆகுது. அடுத்து 3வது டெஸ்ட்ல பார்ப்போம். இதுல பாருங்க 72 போட்டிருக்கேன். 70 கரெக்ட்டா இருக்கு. ஸ்கோர் பாருங்க 64.83. ஏன்னா வந்து இந்த இது 72 போட்டு நம்ம 64 தான் வந்திருக்கு அப்டின்னா, எல்லாருமே அந்த ரேஞ்ச் வந்து போடுறாங்க. ஸோ எல்லாரும் போடும்போது ஸ்கோர் வந்து நம்மளுக்கும் குறைய தான் செய்யும். யாரும் போடாம நம்ம ஏத்துறோம் பார்த்தீங்களா? அதுல மட்டும் தான் ஸ்கோர் வந்து ஏறும். இதுல பாருங்க இந்த சிம்பிள்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டோம். அதே பக்கத்து கொஸ்டின் பேக் டூ பேக்ல இருக்க கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி இதோட நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அடுத்து வந்து உங்களுக்கு 6, 9s அதெல்லாம் எடுத்துட்டு வரணும் நானு. அந்த வீடியோ எடுத்துட்டு வரும்போது நான் உங்கள பார்க்குறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.